Okay, so boat neck blouse with pattern neckline. ஸோ இதுக்குண்டான சூவிங் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரு லூப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் கிராஸ் பீஸில் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் 0.25ல ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த 1 டீத்துக்கு தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த எக்ஸஸை நான் கட் பண்ணிருக்கேன். அண்ட் ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர்ல தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டேர்ன் பண்ணி எடுத்துடுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நாட் போடுங்க, ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த நாட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு நாட் ஓகே ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த நீடிலோடைய பேஸை இதுக்குள்ள இன்செர்ட் பண்ணிப்போம். another சைடை புல் பண்ணி இழுக்க போறோம். சின்ன பீசஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி நீடில் த்ரெட் யூஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ரோலே டர்ன் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு வீடியோஸில் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், 1 இண்டெக்ஸ் நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரால் ஜஸ்ட் இப்படி கிறிஸ் கிராஸ் சிம்பிள் ஓகே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸஸ்னா கட் பண்ணி ஓகே. இப்போ இப்படி கிராஸ் ஓகேவா, இங்க ஒரு ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிட்டு தெரியுதுங்களா. இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் ஆன பட்டன் நம்ம உள்ள போற அளவுக்கு இருந்தா போதும். ஓகேவா, ஒரு பிக் சைஸ் பட்டனுக்கு உண்டான லென்த் வித்தை தான் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கேருந்து 0.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் அண்ட் பேலன்ஸ் இந்த பிக் சைஸ் பட்டன்ஸ்க்கு உண்டான ஹோல்ஸ். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டா தான் நம்ம நெக்லைன்ல இதை வச்சு இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எல்லா ராயேஜஸும் உள்ள போயிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் வந்து பேக்கோடைய பார்ட்டை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் பேக் பார்ட்ல மெயின் மெட்டீரியல் ஓகேங்களா, மெயின் மெட்டீரியலும் லைனிங்கையும் பிளேஸ் பண்ணிக்கோங்க, ரைட் சைட் ஃபேஸிங் டுகெதர். ஓகே, அண்ட் நம்ம 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ்ல இதை ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதை செட் பண்ணிக்கோங்க. ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் சென்டர்ல பிளேஸ் பண்றேன். ஓகே, ஷோல்டர்ல இருந்து நெக் லைன் ஓகேங்களா. ஆஃப்டர் தட் அப்படியே நம்ம இந்த பேட்டர்ன் நெக் லைனை ஸ்டிச் பண்ண போறோம். இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு தான் டர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ மெயின் மெட்டீரியல் தான் ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர். ஓகே, நான் நெக் லைன்ல 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ்ல சூவிங்க ஸ்டார்ட் பண்றேன்.
லூப்பை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இந்த லூப் 0.5ல இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது இது மேல ஸ்டிச் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? இப்படி 0.5ல ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது இது மேல ஸ்டிச் ஆகக்கூடாது. ஸோ அப்போ இதை மூவ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிட்டே வரேன்னா இதை இப்படி மூவ் பண்ணிடுங்க. இந்த லூப்பை இங்க பாருங்க எப்படி கொண்டு வர, இப்படி மூவ் பண்ணுங்க டவுன். ஓகே, அந்த ஹெட்ல பிளேஸ் பண்ணுங்க, நீடுல பிளேஸ் பண்ணிட்டு இப்ப லூப்பை மேல் பக்கமா மூவ் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்டர்ல மூவ் பண்ணிட்டு இப்ப இங்க இப்படி ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே, அது மூவ் ஆகாம இருக்கு. இப்படி வந்துட்டு நீங்க இங்க இருந்து 0.5 சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ இப்போ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. லூப்பை இப்படி சென்டர்ல மூவ் பண்றேன். மூவ் பண்ணிட்டு ஓகே, இங்க இருந்து சீம் அலவன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் 0.5. இப்போ லூப்பை நல்லா இன்செர்ட் பண்ணுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு, ஏன்னா லூப் மேல நம்ம ஸ்டிச் போட்டுறக்கூடாது. இடத்துல பெர்ஃபெக்ட் மார்க்கிங் கொண்டு வாங்க. ஓகே, இந்த மார்க்கிங் பாருங்க. இந்த ரா எட்ஜஸ்ல இருந்து ஒரு 0.5, இந்த ரா எட்ஜஸ்ல இருந்து 0.5. ஸோ இந்த பாயிண்ட் டச் பண்ணி தான் நம்ம இங்க போகணும். ஓகேங்களா? ஒன் மோர் ஸ்டிச்சஸ் நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இங்க லூப் மேல நம்ம வந்து டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ஏரியால, அதனால நீங்க ஒன் மோர் ஸ்டிச்சஸ் கூட அப்ளை பண்ணலாம். பட் நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த ஏரியா வரைக்கும் டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்றேன். ஸோ டபுள் ஸ்டிச்சஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டு நாட்சஸ் அப்ளை பண்றோம். ஓகே, அண்ட் இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு இங்க தேவைப்படாது. ஓகே, அதே மாதிரி இந்த கார்னரும் தேவைப்படாது. இந்த பல்ஜினஸை நம்ம ரொம்ப ரிடியூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் ஃபுல்லா நாட்சஸ். இங்க பாருங்க, நியர்பை ஸ்டிச்சஸ் நியர்பை நம்ம நாட்சஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல எல்லாம் ஸோ நாட்சஸ் அப்ளை பண்ண பிறகு
top stitches. Okay, and top stitches இந்த raw edgesல பாருங்க இப்படி வச்சிட்டு இந்த ditchல தான் place பண்ணணும். Okay, இந்த டீப் பிளேசஸ்ல அந்த பாயிண்ட் லூப் வரைக்கும் நம்ம டர்ன் பண்ணி நீட்டா கொண்டு வரணும். ஓகே, பண்ணியாச்சா? ஸோ லூப் பாருங்க பர்ஃபெக்ட் சென்டர்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ சென்டர் பேக் இந்த இடம் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இங்க ஒரு ஸ்டீம் அயன் ஒன்று நம்ம பண்ணி கொண்டு வரோம். ஓகே, ஃபினிஷிங் இங்க நாட்சஸ் பிளேஸ் பண்ணாதான் நல்ல நீட்டா டர்ன் ஆகும். ஸோ நம்ம என்ன ஷேப்ல ஸ்விங் பண்ணோமோ அதே ஷேப்ல நமக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு லைக்ரா பக்ரம் லைட் வெயிட்டடா இருக்கும், பட் அக்யூரேட் ஷேப்பை கிரியேட் பண்ண ஸ்விங் ப்ராசஸ் கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். இப்போ பேக்டிக்ல இங்கு ஐஸா ஊக்கோடிய பிளேஸா எது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது பாருங்க. ஸோ இது பேக்கோடைய என்னுடைய ஹேண்ட் பாருங்க, இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட். ஓகேங்களா? ஸோ பேக்ல ஓப்பனிங் கொடுக்கும் போது இந்த இடத்துல, அதாவது என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல இங்க நான் ஸ்டிச் பண்ண போறது எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? அண்ட் ரைட்ல வர்றதுதான் ஊக். ஓகே, ஸோ பேக்ல அப்படி ரிவர்ஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு வரும்போது தான் இங்க ஊக்கு இங்க எக்ஸ்டென்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கன்றது என்ன, என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஊக்கும், ரைட் ஹேண்ட் பக்கமா வர்றது என்னது ஐஸ் எக்ஸ்டென்ஷனும் வரும். பட் பேக் ஓப்பனிங் வரும்போது நம்ம அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்டிச் பண்ணணும். ஸோ என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்க்கு இது எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ 2.5 inches வித் ஃபேப்ரிக் நம்ம கொண்டு வரணும். ஸோ சென்டர் பேக்ல ரைட் சைட், சாரி ராங் சைட். ஓகே, ராங் சைட் ஃபேஸிங்ல ரைட் சைட் பிளேஸ் பண்றேன். ஓகே, அண்ட் ரா எட்ஜஸ் இங்க மேட்ச் பண்ணிக்கோங்க, இங்க எக்ஸஸா பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ராப்பரா இப்படி கொண்டு வாங்க அண்ட் பிளேஸ் பண்ணுங்க. இது வி ஷேப்ல இருந்ததுன்னா அந்த வி ஷேப் ஃபோல்டிங்லே இதை பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபோல்டிங்காக அண்ட் இங்க ஒரு 0.25 ஃபோல்டிங். ஓகே, எக்ஸ்டென்ஷன்.
ஸோ இப்போ இந்த பெல் பின்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் அகெயின் 0.25 ஸ்டிச் பண்ண அந்த பிளேஸ்லயே நம்ம இதை பிளேஸ் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங், இங்க பயாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ நீங்கள் ஹெம்மிங்கும் கொண்டு வரலாம், இந்த சூதிங் ஸ்டிச்சஸ் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகே, இது ஜஸ்ட் பாலிஸ்டர் மெட்டீரியல், அதனால பேட்டர்ன் ப்ளவுஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே நம்ம ஸ்டிச்சஸை கொண்டு வந்துட்டோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அதர் சைடு ஆல்சோ சூவிங்க பார்ப்போம். So same thing, right side facing each other, main material and lining. Okay, so இப்போ நான் wrong side எல்லாம் sewing பண்ணிட்டு வரேன். பேஸ்ல லைனிங் செட் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த கார்னர் வரைக்கும் நீங்க டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் அந்த அதர் சைடையும் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக நாச்சஸ் அப்ளை பண்ணுறோம். அண்ட் ஃபுல் நாச்சஸ் அப்ளை பண்ண பிறகு டாப் ஸ்டிச்சஸ் ஸோ ஃபுல் டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஷார்ப் எட்ஜஸ் வரைக்கும் நம்ம அப்படியே கேட்ச் பண்ணி கொண்டு வரணும். அந்த ஃபுல் டர்னிங் ப்ராசஸ் கொண்டு வரணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது ரைட் சைடில் ஊக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இங்கே 1.5 inch ஸ்ட்ரைட் பீசஸ். ஓகேங்களா? ஸோ ரைட் சைட் ஃபேஸிங் டுகெதரில் ப்ளேஸ் பண்ணுங்க. லைனிங்கை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
and raw edges to raw edges match பண்ணும். Okay. சூப்பிங் தான் இது, ஹூக் ஸ்டிச் பண்ற ஃபோல்டிங். bias. ஓகே, சேம் bias சூப்பிங் தாங்க, அதை அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணும். ஓகே, பண்ணிடலாம். பேக் பார்ட் ஓவர், இந்த சைட் ஹூக் வர வேண்டியது இங்க ஐஸ். ஓகே, so back part fully completed and we will start front part.